إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. صدق الله العليم. قال نبينا صلى الله عليه وسلم لا يتمنين أحدكم الموت فإن كان لابد فاعل فليقل اللهم أحيني ما كانت الحياة خيرا لي وتوفني إذا كانت الوفاة خيرا لي أو كما قال عليه الصلاة والسلام. இந்த உலகத்தை படைத்து பரிபாலிக்கின்ற ஏக இறைவனாகிய அல்லாஹ்வுக்கே அனைத்து புகழும் உரித்தாகட்டுமாக. அவருடைய சாந்தியும் சமாதானமும் இவ்வுலகிற்கு நேர்வழி காட்டுவதற்காக அனுப்பப்பட்ட அத்தனை நபிமார்கள் மீதும் குறிப்பாக நமக்கு நேர்வழி காட்ட வந்த எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் அடிச்சுவற்றை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் மீதும் தாபியீன்கள் மீதும் தபா தாபியீன்கள் மீதும் குறிப்பாக இந்த புனிதமிகு ஜும்மா மஜ்லிஸிலே அமர்ந்திருக்கக்கூடிய மனிதர்கள் மீதும் என்றென்றும் என்றும் நிலவட்டுமாக என்ற உயரிய பிரார்த்தனையோடு எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சந்திப்பு வாழ்ந்தவர்கள் சந்தித்ததும் வாழ்கின்றவர்களும் வாழ இருப்பவர்களும் சந்திக்க இருக்கும் ஒரு சந்திப்பு, எந்த ஒரு மனிதனாலும் தப்பிக்க இயலாத ஒரு சந்திப்பு, அதுதான் மரணம். இவ்வுலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனிதனும் மரணம் என்ற சந்திப்பை சந்தித்தே ஆக வேண்டும். இக்கூற்றை நான் கூறவில்லை, மாறாக படைத்த இறைவன் கூறுகின்றான், குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், ஒவ்வொரு ஆன்மாவும் மரணத்தை சுவைத்தே தீரும். அத்தகைய மரணத்தை மறந்து வாழும் மனிதர்களுக்கு மத்தியில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த மரண சிந்தனை இன்று எந்த அளவு தேவை என்பதை குறித்து ஒரு சில விஷயங்களை உங்களுக்கு முன்னால் கூறலாம் என்று நான் ஆசைப்படுகின்றேன். மரணத்தை குறித்தான சிந்தனை ஒரு மனிதனிடத்தில் எத்தகைய மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதை அறிவதற்கு முன்னால் மரணத்தை குறித்தான சிந்தனை நம்மிடத்தில் ஆழமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் ஒரு மனிதன் தான் எப்பொழுது மாற வேண்டும் என்று எண்ணம் கொள்கின்றானோ அப்பொழுதுதான் அவனிடத்தில் மாற்றங்கள் ஏற்படுகின்றன. அதுபோலத்தான் மரணத்தை குறித்தான சிந்தனை இருக்கும் பொழுதுதான் அச்சிந்தனை அவனுக்குள் சீர்திருத்தத்தை ஏற்படுத்துகின்றது. நமக்கு இப்பொழுது 16-20 வயதாகின்றது. நமக்கு வாழ வேண்டிய காலம் இன்னும் இருக்கின்றது. எனவே சிந்தனையை நாம் 50-60 வயதிற்கு மேல் பார்த்துக் கொள்ளலாம் என்று எவராவது நம் வாழ்நாளிற்கு உத்தரவாதம் கொடுக்க முடியுமா? இல்லை, ஒருபோதும் கொடுக்கவே முடியாது. மரணத்தை கைப்பற்றுகின்ற வானவர் வந்துவிட்டால், ஒரு மனிதனின் தவணை முடிகின்ற நிலையில் அவருடைய உயிரை கைப்பற்ற வானவர் வந்துவிட்டால், தந்தை தன் மனைவி மக்களுக்காக உழைத்துக் கொண்டிருக்கிறார், அவர் கலைப்பாரியவுடன் அவருடைய உயிரை கைப்பற்றலாம் என்று காத்துக் கொண்டிருப்பார் அந்த மாணவர். அல்லது தாய் தன் பிள்ளைகளுக்கு உணவு கொடுத்துக் கொண்டிருக்கிறார், அப்பிள்ளைகள் பசியாறியவுடன் அத்தாயின் உயிரை கைப்பற்றலாம் என்று அவகாசம் அளித்துக் கொண்டிருப்பார் அந்த மாணவர். இல்லை, ஒருபோதும் கிடையாது. ஒரு மனிதனின் தவணை முடிந்துவிட்டால் தலை பாடுவதற்கும் காலம் இல்லை, பசி தீர்வதற்கும் இடமில்லை. தவணை முடிகின்ற அந்த நேரத்தில் ஒரு நொடி கூட முந்தவும் இல்லாமல் குந்தவும் இல்லாமல் அவருடைய உயிர் கைப்பற்றப்படும். அப்படிப்பட்ட மரணம் இப்பொழுது சீராக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது, நம் மூச்சு காற்று. ஆனால் அடுத்த நொடி அதன் நிலை என்ன என்பது நமக்கு தெரியாது. இவ்வளவு தூரம் மரணத்திற்கும் நமக்கு மத்தியில் தொடர்பு இருந்தும் அத்தகைய மரணத்தை
அத்தகைய மரணத்தை குறித்தான சிந்தனை இல்லாமல் வாழ்வது என்பது நம் மீது குற்றம்தான். நாம் முதலில் அறிய வேண்டிய விஷயம், மரணத்தை குறித்தான சிந்தனை நாம் எங்கிருந்தாலும் எங்கு சென்றாலும் எப்பணியில் இருந்தாலும் நம்மிடத்தில் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா நிசாவிலே 28வது வசனத்திலே கூறுகின்றான், ஐனமா தகூனு யுத்ரிக்குமுல் மௌத் வலவ் குன்தும் ஃபீ புரூஜின் முஷய்யதா. நீங்கள் எங்கிருந்தாலும் மரணம் உங்களை அடைந்தே தீரும், நீங்கள் வசதிமிக்க கோட்டைகளில் இருந்தாலும் சரி. இத்தகைய மரண சிந்தனை இருக்கும் பொழுதுதான் நம்மிடத்தில் மாற்றங்களும் ஏற்படுகின்றன. அந்த மாற்றங்கள் ஏற்படுவதற்கு அச்சம் என்பது முக்கிய பங்கு வகிக்கின்றது. ஏனென்றால் ஒரு மனிதனிடத்தில் அச்சம் இருக்கும் பொழுதுதான் அவன் செயல்கள் அழகானதாகவும் இருக்கின்றன. அதுபோல ஒரு மனிதனிடத்தில் மாற்றம் ஏற்படுவதற்கு அச்சம் என்பது முக்கிய பங்கு வகிக்கின்றது. உதாரணமாக, ஒரு மனிதன் நெருப்பை பார்த்து பயப்படுகிறான் என்றால் அது என்னை எரித்துவிடும் என்ற பயம், அதன் பக்கம் அவன் நெருங்கவே மாட்டான். அதுபோல ஒரு மனிதன் சிங்கத்தை பார்த்து பயப்படுகிறான் என்றால் அது என்னை கொன்றுவிடும் என்ற பயம், அதன் பக்கம் அவன் நெருங்கவே மாட்டான். அதுபோலதான் தான் தண்டிக்கப்படுவேன் என்ற அச்சம் இருக்கும் பொழுதுதான் அவன் தவறான செயல்களிலும் ஈடுபட மாட்டான். இத்தகைய மாற்றத்தை தான் மரணத்தின் மேல் உள்ள அச்சம் நமக்கு ஏற்படுத்துகின்றது. இந்த அச்சம் என்பது நமக்கு இரண்டு உணர்வுகளை ஏற்படுத்துகின்றது. ஒன்று, எனக்கு மரணம் வந்துவிடக் கூடாது என்ற உணர்வு. மற்றொன்று, என் மரணத்திற்கு முன் என்னை நான் சீர்படுத்த வேண்டும் என்ற உணர்வு. இந்த இரண்டு உணர்வுகளில் முதலாவதாக கூறிய, அதாவது எனக்கு மரணம் வந்துவிடக் கூடாது என்ற உணர்வு ஒருபோதும் நம்மிடத்தில் இருக்கவே கூடாது. ஏனென்றால் யூதர்கள் இவ்வாறுதான் இருந்தார்கள். அல்லாஹ் தஆலா சூரா ஜும்மாவிலே தெளிவாக குறிப்பிட்டு காட்டுகின்றான். எவ்வாறென்றால், யூதர்கள் தாங்கள் தான் மக்கள் அனைவரையும் விட அல்லாஹ்வின் அன்புக்குரியவர்கள் என கருதினால் மரணத்தை விரும்பட்டும் என்ற கருத்துடைய வசனத்தை கூறிவிட்டு அதற்கு அடுத்த வசனத்தை அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், வலா யதமன்னௌஹு அபதன் பிமா கத்தமத் ஐதீஹிம் வல்லாஹு அலீமும் பில்-ஸாலிமீன். ஆனால் அவர்கள் செய்துவிட்ட தீய செயல்களின் காரணத்தால் மரணத்தை ஒருபோதும் அவர்கள் விரும்ப மாட்டார்கள். இந்த கொடுமைக்காரர்களை நன்கு அறிந்து இருக்கின்றான். இவ்வாறு அவர்கள் விரும்பாததன் காரணத்தால் அவர்களை மரணம் வந்தடையாது என்பது பொருள் அல்ல. அதை தெளிவுபடுத்தும் வண்ணமாக அல்லாஹ் தஆலா அடுத்த வசனத்திலே கூறுகின்றான், குல் இன்னல் மௌத அல்லதி தஃபிர்ரூன மின்ஹு ஃபஇன்னஹு முலாகீக்கும். நபியே, நீர் இவர்களிடம் கூறிவிடும், எந்த மரணத்தை விட்டு நீங்கள் விரண்டோடுகின்றீர்களோ சின்னமாக அது உங்களை அடைந்தே தீரும் என்பதாக. இதுதான் மரணத்தை குறித்தான அச்சம் நமக்கு ஏற்படுத்துகின்ற முதல் உணர்வு. மாறாக நம்மிடத்தில் இருக்க வேண்டிய உணர்வு, அதாவது இரண்டாவதாக கூறிய, என் மரணத்திற்கு முன் என்னை நான் சீர்படுத்த வேண்டும் என்ற உணர்வு. இந்த உணர்வு தான் நம் ஒவ்வொருவரிடத்திலும் இருக்க வேண்டும். நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்த்தால் நமக்கு புரியும், இந்த இரண்டு உணர்வுகளும் ஒன்றை மையமாக வைத்துத்தான் வருகின்றன. நான் யோசிக்கின்றேன், நான் தவறுகள் செய்திருக்கின்றேன், அந்த தவறுகளுக்கு எனக்கு தண்டனை கொடுக்கப்படும், அத்தகைய தண்டனைகளை வாயிலாகத்தான் இந்த மரணம் இருக்கின்றது, எனவேதான் நான் மரணத்தை வெறுக்கிறேன். இதுதான் முதல் உணர்வு. ஆனால் நம்மிடத்தில் இருக்க வேண்டிய உணர்வு, என்னை தண்டனையின் பக்கம் இழுத்துச் செல்கின்ற வாயில் மரணம் தான் என்றாலும் என் தவறுகளை நான் திருத்திக் கொண்டால் அவ்வாயில் சுவனுக்கு வாயிலாக இருக்கக்கூடும். இதுதான் நம்மிடத்தில் இருக்க வேண்டிய உணர்வு. அதாவது இரண்டாவதாக கூறிய, என் மரணத்திற்கும் என்னை நான் சீர்படுத்த வேண்டும் என்ற உணர்வு. இந்த உணர்வு இருக்கும் பொழுதுதான் நாம் முன்னர் கூறியது போல மாற்றங்கள் எல்லாம் நிகழும். அப்பொழுதுதான் அவனுடைய தீய செயல்கள் எல்லாம் அழிந்து அவனிடத்தில் நற்செயல்கள் வெளிப்படும். அப்பொழுதுதான் அவன் அவனுடைய மரணத்தை நரகத்தின் வாயிலாக தயாரி செய்து கொண்டிருந்த அவன் சுவனத்து பூங்காவின் பிரம்மாண்டமான வாயிலாக மாற்றுவான். இதுவெல்லாம் ஒரு புறம் இருக்க, இன்று பலரிடம், குறிப்பாக இளைஞர்களிடம் இந்த மரண சிந்தனை என்பது அதிகமாகவே இருக்கின்றது. எவ்வாறென்றால், தன் வாழ்வை சரிப்படுத்துவதற்கு அல்ல, சீர்குலைப்பதற்கு, அதாவது தற்கொலை. இந்த தற்கொலை என்ற விஷயத்தில் இன்று பலரிடம் மரண சிந்தனை என்பது இருந்து வருகின்றது. நீட் தேர்வில் தேர்ச்சி பெற முடியவில்லை, படிக்கிறதான பிரஷர் என்பது போன்ற இந்த சல்லி காரணங்களுக்கெல்லாம் இன்றைய காலத்தில் படிக்கும் இளைஞர்கள் தங்களை தாங்களே மாற்றிக் கொள்வது என்பது அன்றாடம் செய்தித்தாள்களில் படித்து வருகின்ற விஷயம். தனக்கு எப்பொழுது மரணம் நிகழும் என்பது தெரியாது. அப்படி மரணம் வந்து விட்டாலும் அந்த மரணத்துக்கு பின்னர் அதன் நிலை என்ன என்பது நமக்கு தெரியாது. இப்படி இருக்கின்ற தருணத்தில் ஒருவன் தன்னைத்தானே மாய்த்துக் கொள்கிறான் என்றால் அது தான் செய்ததை குறித்தும் அதனால் ஏற்படுகின்ற விளைவை குறித்தும் அவன் அறியாதவனாகத்தான் இருக்கின்றான். அதிலும் குறிப்பாக
அல்லாஹ்வை மறுமை நாளை நம்புகின்ற ஒரு மனிதன், தான் செய்த செயல்களுக்கெல்லாம் பின்னர் கூலி வழங்கப்படும் என்று அறிந்திருக்கின்ற ஒரு மனிதன் தன்னைத்தானே மாய்த்துக் கொள்கிறான் என்றால் அவன் எந்த இழிநிலையில் இருக்கிறான் என்பதை நம் வார்த்தைகளால் சொல்லிவிட முடியாது. இத்தகைய மரண சிந்தனை இருக்கக்கூடாது என்பதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், லா யதமன்னா அஹதுகுமுல் மௌத், உங்களில் ஒருவர் தனக்கு ஏற்பட்ட துன்பத்தின் காரணமாக மரணத்தை விரும்ப வேண்டாம். ஒருவேளை ஒருவன் மரணத்தை விரும்பி ஆக வேண்டும் என்ற சூழல் ஏற்பட்டாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கும் ஒரு வழிகாட்டலை தந்துள்ளார்கள். மேற்கூறிய ஹதீஸின்படி தொடர்ச்சியாக கூறுகிறார்கள், ஃபைன் கான லா புத்த ஃபாயில், அவருக்கு மரணத்தை விரும்பும் அவசியம் ஏற்பட்டால் அவர் சொல்லட்டும் என்று ஒரு துஆவை கற்றுக் கொடுத்தார்கள். அல்லாஹும்ம அஹ்யினி மா கானத்தில் ஹயாத்து கைரன் லி, இறைவா உயிர் வாழ்வது எனக்கு சிறப்பாக இருந்தால் என்னை உயிர் வாழச் செய்வாயாக. வதவஃபனி இதா கானத்தில் வஃபாத்து கைரன் லி, மரணம் எனக்கு சிறப்பாக இருந்தால் என்னை மரணிக்க செய்வாயாக. இவ்வளவு தூரம் தற்கொலை விரும்புவதை தடுத்து அதன் வழிகாட்டுதலாக இதன் பின்னர் உன் வாழ்வு சரியாக மாறலாம் என்ற உணர்வை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு இதன் மூலம் ஏற்படுத்தியுள்ளார்கள். இவ்வளவு தூரம் நாம் கூறியதை எல்லாம் யோசித்து பார்த்தால் நமக்கு புலப்படுகின்ற விஷயம் என்ன தெரியுமா? ஒன்றிற்கும் உதவாமல் உயிரை மாய்த்துக் கொள்வதல்ல மரண சிந்தனை, மாறாக உயிருள்ள பொழுது உன்னதமான வாழ்க்கையை உன்னதமாக வாழ்வதற்குத்தான் மரண சிந்தனை. இப்படி இருக்கின்ற தருணத்தில் நாம் முன்னர் கூறியது போல நமக்கு எப்பொழுது மரணம் வரும் என்பது நமக்கு தெரியாது. ஒருவேளை அடுத்த நொடியிலேயே நம் உடம்பை விட்டு உயிர் பிரிந்து விட்டால் நான் சூழத்துக்குத்தான் சென்றேன் என்று எவராவது உறுதியாக கூற முடியுமா? ஒருபோதும் முடியும். ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள், இன்னமல் அஅமாலு பில் ஹவாத்திம், இறுதி முடிவுகளை பொறுத்தே செயல்கள் தீர்மானிக்கப்படுகின்றன. அவ்வாறானால் இச்சமயத்தில் நமக்கு மரணம் வந்துவிட்டால் இறுதியாக நாம் எத்தகைய செயலை செய்துள்ளோம், அதை சுவனத்திற்கு அழைத்துச் செல்லக்கூடிய செயலாக இருந்துள்ளதா என்பதை எல்லாம் என்ற கேள்விகளை எல்லாம் நம் மனதிற்குள் வைத்து இச்சமயத்திலிருந்தே அதிகமதிகம் நற்செயல்கள் புரிவர்களாக இருக்க வேண்டும். ஆக அத்தகைய நற்செயல்கள் புரிந்து மரணத்தை சுவனத்தின் வாயிலாக மாற்றி ஈரோலையிலும் வெற்றி பெறும் பாக்கியத்தை வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. كل نفس ذائقة الموت ثم إلينا ترجعون. بارك الله لي ولكم في القرآن العظيم ونفعني وإياكم بما فيه من الآيات والذكر الحكيم. أقول قولي هذا واستغفر الله لي ولكم ولسائر المسلمين من كل ذنب فاستغفروه إنه هو الغفور